வெரி குட் மார்னிங். இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் நம் வேத வசனங்களை கேட்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் மறுரூபத்தையும் ஏற்படுத்துகிறது என்பதை நான் நம்புகிறேன். இந்த நாள் காலை வேளையிலும் கூட ஒரு கேள்விக்கான பதிலை நாம் காணப்போகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கேள்விக்கான பதிலை நாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நாள்ல நான் ஏன் கொடுக்க வேண்டும்? Why should I give? நான் ஏன் கடவுள் கொடுக்கணும்? நான் ஏன் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி என்பதை நம்ம அறிந்து கொள்ள போறோம். நம்ம எல்லாரும் கேள்விக்கு பதில் கிடைக்கும் பொழுது ரொம்ப இன்னும் அற்புதமா செயல்படுகிற மனிதர்களா இருக்கும். இந்த நாள் கூட இந்த கேள்விக்கான பதிலை ஆண்டவர் கற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்வார். Why should I give? பைபிள்ல அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 35 வசனம் சொல்லியிருக்கிறது, வாங்குவதை பார்க்கும் கொடுப்பதே பாக்கியம். It is blessed to give than receive அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஏன் நான் கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்கும் எழும்பும். முதலாவது, ஏன் நான் கொடுக்கணும் என்பதற்கான காரணம், கிவிங் மீன்ஸ் ஹானரிங் காட். கொடுப்பது என்பது தேவனை கனப்படுவது என்று வேதவசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஏன்னா உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் உன் தேவனை கனம் பண்ணு என்று வேதவசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நம்ம கொடுக்காம நம்ம கனம் பண்ணவே முடியாது. நம்ம வீட்டுக்கே பாருங்களேன், யாராவது வர்றாங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பொருளை கொடுப்போம், ஏதாவது ஒரு திங்ஸை கொடுப்போம், இல்லை சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுப்போம். இட் மீன்ஸ் நம்ம அவங்கள ஹானர் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஊழியக்காரங்களே வீட்டுக்கு வர்றாங்க, நம்ம சில நேரம் காணிக்கைகள் நம்ம கொடுக்குறோம். ஏதாவது ஒரு பிரசங்கம் பண்றாங்க, அவங்களுக்கு சில காணிக்கைகள் கொடுக்குறோம். இதெல்லாம் எதற்காக? அவங்க நம்ம ஹானர் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரிதான் வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் உன் தேவனை கனம் பண்ணு. கிவிங் மீன்ஸ் ஹானரிங் காட். முதல் காரணம், நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா அதுதான் நம்ம தேவனை கனப்படுத்துகிறது என்பதை நம்ம அறிகிறோம். ரெண்டாவது ரீசன், why should I give? நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ரெண்டாவது காரணம், கிவிங் மீன்ஸ் லவ்விங் காட். கொடுப்பது என்பது தேவனை நேசிப்பதற்கு சமம் என்று சொல்லியிருக்கிறோம். ஒரு அழகா ஒரு கொட்டேஷன் சொல்லுவாங்க, அன்பு இல்லாமல் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் ஒரு நாள் அன்பு செலுத்தவே முடியாது. நம்ம எதையுமே யாருக்கும் கொடுக்கல, எதையுமே தேவனுக்கு நம்ம கொடுக்கல அப்படின்னா நம்மகிட்ட அன்பே அர்த்தம். ஏன்னா ஏன் இந்த கொடுக்கறது அன்பு செலுத்துறது அப்படின்னு சொல்றோம்னா, பிதா நம்ம மேல அன்பா இருந்ததுனாலதான் குமாரனை கொடுத்தார். குமாரன் நம்ம மேல அன்பா இருந்ததுனா தன்னுடைய உயிரையே நமக்காக கொடுத்தார். இந்த கிறிஸ்தவமே எதுல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, கொடுக்கறது வந்து ஆரம்பிச்சு. கொடுத்து பிதா நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார். இயேசு தன் உயிரை கொடுத்து நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார். ஆகவே நாமும் நம்முடைய கரங்கள் இருக்கிற காணிக்கைகளை, நேரங்களை கொடுத்து நம் தேவனிடத்துல அன்பு செலுத்த நாம் கடமை பண்ணிருக்கோம். ஆகவே நீங்கள் கொடுக்காம ஒரு நாள் அன்பு செலுத்தவே முடியாதுங்க. சோ இன்றையில இருந்து அப்படி கொடுத்து அன்பு செலுத்த ஆண்டவர் உதவி செய்வராக. நான் ஏன் கொடுக்க வேண்டும் என்பதற்கு இரண்டாவது காரணம், நாம தேவனை நேசிக்கிறதுக்கு சமம். மூணாவது, நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, கிவிங் மீன்ஸ் ஒபேயிங் காட். கொடுப்பது என்பது தேவனுக்கு கீழ்ப்படிவது என்று நாம் அர்த்தம். ஏன்னா பைபிள்ல நிறைய இடங்கள்ல ஆண்டவர் கட்டளையா சொல்லியிருக்காரு, உற்சாகமாய் கொடுக்கிறதுனால தேவன் பிரியமா இருக்கிறார், 10 வருவங்க தேவனுக்கு கொடுக்க வேண்டும். இப்படி கொடுக்கிற ஏற்ற சில கட்டளைகளை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்காரு. அந்த கட்டளைகள்லாம் நம்ம கீழ்ப்படுகிறோம் என்பதற்கான ஒரு அடையாளம், ஒரு சிம்பல் தான் கொடுக்கிறது. எப்பெல்லாம் நம்ம கொடுக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம். எப்பெல்லாம் நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கிறோமோ, எப்பெல்லாம் திக்கற்ற பிள்ளைகள் கொடுக்கிறோமோ, எப்பெல்லாம் ஊழியர்கள் கொடுக்கிறோமோ, எப்பெல்லாம் ஹெல்ப்லெஸ் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்றோமோ, அது எல்லாம் நம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். தேவன் சொல்லப்பட்ட இந்த வேதத்தின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்று அர்த்தம். இந்த வேதத்தை வாசிக்கிறோம். அப்ப நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான 3 காரணம். பிகாஸ் கிவிங் மீன்ஸ் லவ்விங் காட், கிவிங் மீன்ஸ் ஹானரிங் காட், கிவிங் மீன்ஸ் ஒபேயிங் காட். இந்த 3 காரியங்களை கற்றுக்கொண்டு தொடர்ந்து உற்சாகமாய் கொடுக்க இந்த நாளிலிருந்தே அதை ஆரம்பிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். Thank you. God bless you and have a great day.